இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு என்னன்னு பார்ப்போமா? என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்கிறேன் பாருங்க. இது வந்து சோறு. இந்த குண்டான பார்த்தா நம்ம வீட்டு குண்டா பேர் தெரில, வேற யார் வீட்டு குண்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சோடு சோறு அறுபது இல்லை. தகச்சி வீட்டுக்கு போயிட்டு நைஸாக தகச்சி வீட்டில் சோத்தை அடித்து கொண்டாடா தூக்கி விட்டாங்க. அதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதான் நாட்டு அம்மா. இது என்ன கீரைம்மா? காலைல வாங்கி வந்து பேர் மறந்துட்டேன். தண்டுக்கீரை. தண்டுக்கீரை சரிங்களா? தண்டுக்கீரை கடையல் சரிங்களா? தெரியுதா? ரெடி? தெரியுதா இல்லையா? போட்டு இது அடிச்சு எது அடிச்சா தெரியுதா? தண்டுக்கீரை கடையல் சரிங்களா? இது கூடவே 2 ஃபுல் பாயில் போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நேற்று வச்சு கறி குழம்பு வச்சுருக்காங்க. இது வந்து புதைக்கப்பட வேண்டிய ஒன்று இதை வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம தொடக்கூடாது. டேடி சாப்பிடணும். இதெல்லாம் வந்து பழைய ஆளுங்க தான் சாப்பிடணும். பழைய குழம்பு எல்லாமே பழைய ஆட்கள் மட்டும் சாப்பிடணும். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். ஓகேங்களா? இந்த முட்டையை வந்து நேற்று செஞ்ச முட்டை பாயசம் பாயசம் பாயசரா அப்படியே சொல்லுவாங்க. நேற்று வேக வச்ச முட்டை மரத்து போய்கிட்ட பூட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அந்த முட்டையை நீங்கள் உடைச்சி என்ன பண்ணுறீங்க? முட்டை பொரியலா முட்டை மசாலா மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதை வந்து நைஸாக நம்மள்ட்ட கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. அலாட்டாயிரம் நசுக்கி பார்த்தேன். இருந்துச்சு என்னோட உயிரை பணைய வச்சு நேற்று வச்சு அப்படியே அவர் சாப்பிட்டு பார்க்குறேன். எவ்வளோ ஆயிடுச்சுனா கூட எனக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான். சரிங்களா? எது அழுகட்டா வச்சு விட்டு கண்டுபிடிக்க முடியல. பழசம் தெரிஞ்சுட்டு நம்ம கை வச்சுக்கிட்டு உயிரை ஆட் பண்ணிக்கிறது ஆபத்து வேணாம். சரிங்களா? நம்ம இதை மட்டும் வச்சதுதான் ரெண்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும். சரிங்களா? வச்சு சரிங்களா?